Motorola இன்னைக்கு ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட Moto G31. ஸோ இந்த ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, இதுதான் அவங்களோட என்ட்ரி பட்ஜெட் லெவல் ஃபோன். ஸோ அவங்களோட பட்ஜெட் லெவல் ஃபோனில் மோட்டோ என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன சொதப்பியிருக்காங்க, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் Moto G31ஓட பாக்ஸ், ஸ்டாண்டர்ட் மோட்டோரோலா பாக்ஸ், எதுவும் பெருசாக புதுசாலாம் இல்லை. இப்போ இந்த சீல்ஸை கட் பண்ணுவோம். ஸோ எப்போ மாதிரியே இங்கேயும் கேஸ் அப்படியே ஃபோனோடையே சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டச். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், 3 கேமரா செட்டப். இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ கைஸ் பூட் ஆகையில டக்குன்னு சுற்றி பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன், வால்யூம் கீஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு செகண்டரி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட்க்கு இருக்கும். டாப்பில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், லெஃப்டில் சிம் ட்ரே. ஸோ இங்கே இது ஹைப்ரிட் செட்டப்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட்டில் குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட், அப்புறம் சிம் டூல் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோமே. ஸோ ஹைப்ரிட் செட்டப், ஒரு 1-2 சிம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஓகே. பாட்டமில் ஸ்பீக்கர், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டக்குன்னு அந்த செட்டப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி USB Type-A to Type-C கேபிள், அது கூட ஒரு 20 வாட் சார்ஜர். ஸோ இப்போ குளோபலாக லான்ச் ஆகிற Moto G31ல் 10 வாட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபோன் இந்தியாவுக்கு வரையில் இருக்கிற ஏதாவது கட் பண்ணி வந்து தான் நம்மளுக்கு பழக்கம். எக்ஸ்ட்ராவாக இங்கே மோட்டோ கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ எனிவேஸ் கைஸ், சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ் ஆல்வேஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11ல் ரன் ஆகிட்டு இருக்கு. மோட்டோரோலா என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ராய்டு 12க்கு கண்டிப்பாக இந்த ஃபோனை அப்டேட் பண்ணுவோம், 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா இந்த பாயிண்டில் லான்ச் ஆகிற ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு 12ஓட லான்ச் ஆகிருக்கணும். ஒரு அப்டேட் அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா ஓகே ஃபைன், பட்ஜெட் ஃபோன் ஆண்ட்ராய்டு 12 டயத்தில் ஆண்ட்ராய்டு 12 லான்ச் ஆகிருக்கு, இன்னொரு அப்டேட் கிடைக்குது, நல்ல விஷயம்னு நினைக்கலாம். பட் ஆண்ட்ராய்டு 12ஓட லான்ச் ஆகிட்டு இருக்கையில் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துட்டு அப்புறம் 12 தான் எங்கள் அப்டேட்னு சொல்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். போன வருஷம் லான்ச் ஆன எல்லா ஃபோன்ஸ்க்குமே இதே மாதிரி ஒரு அப்டேட் தான் கொடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் Moto G60க்கு மட்டும் 2வது அப்டேட்டும் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ Moto G60 ஆண்ட்ராய்டு 11க்கு மட்டும் அப்டேட் பண்ணாமல் ஆண்ட்ராய்டு 12க்கும் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஃபோன்ஸும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராமிஸ் பண்ணாலே பண்ண மாட்டாங்க பிராண்ட்ஸ்லாம். இதை சொல்கிறத வச்சு நம்ம அதை ஒரு கணக்காக எடுத்துக்க முடியாது. ஸோ எனிவேஸ், இந்த ஃபோனில் ஆஸ் ஆல்வேஸ் மோட்டோரோலா ஃபோன்ஸில் என்ன அட்வான்டேஜ்? ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, ப்ளூட்வேர் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஸ் தான் இருக்குது, ஓப்பன் பண்ணையிலேயே எந்த ஆட்ஸும் கிடையாது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓகே டிஸ்பிளேக்கு வருவோமே. இது ஒரு 6.4 இன்ச் AMOLED பேனல். ஸோ இந்த செக்மெண்ட்டில் மற்ற ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று Redmi Note 10ல் AMOLED பேனல் இருக்குது. பட் அதுவும் இதே மாதிரி 60 Hz தான். இல்லை Realme 8i மாதிரி ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா IPS LCD பட் 120 Hz. ஸோ 120 Hz IPS LCD vs 60 Hz AMOLED. இங்கே கொஞ்சம் ஒரு மிடில் கிரவுண்டாக ஒரு 90 Hz AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு பெட்டராக பட்டிருக்கும். பட் 60 Hz AMOLED தான் இங்கே இருக்குது. டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. 700 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல பிரைட்டான பேனல் மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம். ஓகே, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா உள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் Mediatekோட Helio G85. போன ஜென்ரேஷன் Moto G30ல் மோட்டோரோலா யூஸ் பண்ண சிப் Snapdragon 662. ஸோ 662க்கும் G85க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனரான வித்தியாசம் தான். ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 10-12% தான் இது பெட்டராக இருக்கும். பட் போன ஜென்ரேஷன் அவங்க யூஸ் பண்ணது 720p பேனல். இந்த ஜென்ரேஷன் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல் HD. ஸோ ரிசோர்ஸஸும் இன்னும் அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ அப்படி இருக்கையில் இந்த சிப்செட்டால் ஃபுல் HD கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ண முடியுமா, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க போகுது, இதுதான் எனக்கு டெஸ்ட் பண்ணையில் மெயினாக நான் பார்க்க போகிற விஷயம். இதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த பாயிண்டில். அடுத்து பேட்டரின்னு வரையில் 5000 mAh பேட்டரி இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் வெயிட் இன்னும் கம்மி பண்ணியிருக்காங்க, 180 grams தான். ஸோ பிக்கப் பண்ண உடனே நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா லைட் வெயிட் ஃபோனாக இருக்குது. ப்ளஸ் பின்னாடி பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறது ஓகே ஆவரேஜ்.
பட் பிளாஸ்டிக் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே கிளாசி ஃபினிஷ்க்கு பதிலாக ஒரு சின்ன டெக்ஸ்சரோட மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்லாம் அதிகமாக பிக்கப் ஆகிறதில்ல. ஸோ அது ஒரு மேஜர் பாசிட்டிவ். கேமராஸ்னு வரையில் ஒரு 50 மெகா பிக்சல் f1.9 பிரைமரி, 8 மெகா பிக்சல் செகண்டரி, இது அல்ட்ரா வைட் ப்ளஸ் டெப்த்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மூணாவது எப்போவுமே எல்லா பிரான்ச்சும் கணக்கு காமிக்கிற மாதிரி இவங்களும் ஒரு மேக்ரோ சென்சர் 2 மெகா பிக்சல்ஸ் நாங்கள் 3 கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இங்கே கேமராஸ்னு வரையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸ் இது அந்த மேக்ரோ கேமராவில் எடுத்தது. சாரி, இது அல்ட்ரா வைட் ரெகுலர் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது கலர்ஸில். இது செல்ஃபி கேமரா போன ஜென்ரேஷன் பார்த்தா அதே 13 மெகா பிக்சல் கேமரா தான், பட் இந்த தடவை பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கல ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுல ஒன்று சினிமாட்டோகிராஃப். ஸோ சினிமாட்டோகிராஃப் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கையில் நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் ஒரு பார்ட்டை மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணோன்னா பண்ணலாம். ஸோ இது டக்குன்னு காமிக்கிறதுக்கு ப்ரிவ்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் இது மட்டும் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இதை ஜிஃபாவோ MP4ஆவோ சேவ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இது போக இன்னொரு ஒரு ஃபீச்சர் இப்போ அவங்க பட்ஜெட் ஃபோன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வீடியோ டியூவல் கேப்சர். ஸோ அந்த அல்ட்ரா வைட் கேமரா ப்ளஸ் ரெகுலர் கேமரா இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம். ஸ்வாப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். திருப்பியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நோட்டிசபிளாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு செல்ஃபி கேமரா வேணாலும் யூஸ் பண்ணி டியூவல் கேமராவில் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி vloggingக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் இப்போ புதுசாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபீச்சர்ஸ். மற்றபடி எப்போவுமே மோட்டோரோலா பண்ணுற மாதிரி அவங்களோட எல்லாத்தையுமே ஸ்டாக்காக விட்டுட்டு அவங்களோட சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு மோட்டோ ஆப்பில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மோட்டோ ஆப்பில் இப்போ புதுசாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது டால்பி அட்மோஸ் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இது மட்டும் தான் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்ற எல்லாமே சாப் டு டர்ன் ஆன் and turn off, flashlight, double twist to launch, camera, double twist to switch camera, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். அது எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் டக்குன்னு சொல்ல முடியாது. போன ஜென்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ப்ராசஸர், பட் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷன் புஷ் பண்ணணுங்கிற பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த கேமராஸ் வச்சு எடுத்தது தான். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், ப்ரைஸிங்னு வரையில் 12,999 ரூபாயிலேருந்து இந்த ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 4128 வேரியண்ட்டுக்கு. ஸ்டோரேஜ் வந்து EMCP ஸ்டோரேஜ், ஸோ UFSோட ஸ்லோ தான். ரேம் வந்து LPDDR4X. ஸோ ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ரேம் இந்த செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சது அதுதான். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு இந்த ப்ரைஸ் போன வருஷத்தோட இப்போது மோட்டோ G30 பார்த்தீங்கன்னா 10,999க்கு வித்துட்ருக்கு. ஸோ அதோட 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து இது வாங்குறது வர்த்தா, இல்லை வேறு ஏதாவது ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் பெட்டராக இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கருத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கம்பேரிட்டிவாக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு இப்போ கேமராஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணுமா? இப்போது மேபி Realme 8i இது கூட அதை ரெஃபரன்ஸாக வச்சு அது கூட இந்த கேமராஸ் கம்பேர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.